நீ அறிந்து கொள்னு அவரை அழைச்சு கொண்டு நேர கருவறைக்குள்ளே வந்து ஜோதி ரூபமாக வருகிறார். அப்பதான் சுந்தரருக்கு தெரிஞ்சது, ஆகா வந்தது சாதாரணமான கிழவனார் அல்ல, இறைவனே ஒரு அடியாராக வந்து என்னை ஆட்கொண்டு அருளினாரேன்னு அவருக்கு கை காலெல்லாம் நடுங்குது, கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். சிவபெருமான் காட்சி கொடுத்து சொன்னார், சுந்தரா வருந்தாதே, கையிலே நீ கேட்ட வரத்திற்கு இணங்க உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதனால் யானே வந்து உன்னை தடுத்து ஆட்கொண்டு அருளினேன். நற்றமிழால் நயர்ந்து நம்மை பாடுகிறார் சொன்னார். இதுவரைக்கும் என்னை யாருமே அப்படி சொல்றதில்லை, அதனால நீ அதையே முதலாக வைத்து பாடுனார். அவர் அதையே முதலாக வைத்து பாடினார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் வரவாதை நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் கொண்டை தென்பால் வழி நல்லூர் அருள் துறையில் அத்தா உனக்கு ஆளாகி அல்லேன் எனலாமேன்னு பாடினார். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய முதல் பதிகம் அதுதான், இறைவனை பித்தன் என்றார். ஏன்? கருணை அதிகரித்து 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 கருணையின் வெளிப்பாடாக அவன் பித்தனாகி விட்டான். கருணைனா கிருபா, கிருபை. அதான் சுவாமிக்கு கிருபாபுரீஸ்வரர் அப்படின்னு கருணையின் நாயகனாக அவர் விளங்குகிறார். நம்ம பித்தன்னா நம்ம வேற ஏதோ அர்த்தம் மாணவி கலை மாமணி ராஜீவ கலாநிதி திருமதி ஜெயசமங்கேற்கட்சி அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு பிரமாதமாக தேனிப்போல் இனிமையாக இருந்தது. எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைத்தது. ஆன்மீக சொற்பொழிவு இந்த பகுதி மக்கள் எல்லோரும் இவ்வளவு கூட்டமாக வருகிறது, திரளாக வருகிறது. இந்த ஆன்மீக சொற்பொழிவு இல்ல அவன் பாய்ல இருந்து மேன் ஆயிட்டாமா. சின்ன பிள்ளையாவே பாக்குறோம், யூடியூப் சேனல் எல்லாம் மாறிடுச்சு. ஹேர் ஸ்டைலு, ஃபேஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இப்பதான் காலேஜ் போற ஒரு பையன் மாதிரி இவெல்லாம் டக் பண்ணி பெல்ட் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போற பையன் மாதிரி அடையாளம் கேக்குறான்.